அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனித வர்க்கத்தை படைத்து அவர்களுடைய விருப்பப்படி, அதாவது அந்த மனிதர்களுடைய விருப்பப்படி இந்த துனியால வாழ்ந்து கொள்வதற்கு வாய்ப்பும் அவகாசமும் கொடுத்துருக்கான். அப்படித்தானே? ஏன்னா தான் விரும்பியபடிதான் இந்த மனிதன் வாழ்ந்தாகணும்னு அவன் முடிவு செஞ்சிருந்தான்னு சொன்னா, எல்லாரையும் அதே மாதிரிதான் மலக்குமார்களை போல எந்த ஒரு பாவமும் செய்ய முடியாம, பாவம்னா என்னன்னே தெரியாத மாசூம்களாக, பரிசுத்தவான்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தை தவிர வேறு எதிலும் ஈடுபடாதவர்களாக அல்லாஹ் மனிதனத்தை என்ன பண்ணியிருக்க முடியும்? படைத்திருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படி படைக்கல. மனிதனை மட்டும் என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ் அந்த மனிதனுடைய விருப்பப்படி செயல்படுறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் மனிதனுடைய இஷ்டப்படி அந்த மனிதன் வாழ்வதை விரும்பவில்லை. அல்லாஹுடைய இஷ்டப்படி தான் அந்த மனிதன் வாழணும், அதுதான் அல்லாஹுடைய விருப்பம். ஆனா மனிதனுக்கு என்ன பண்ணியிருக்கான்? அவன் விருப்பப்படி, அந்த மனிதனுடைய விருப்பப்படி வாழ்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பும் அவகாசமும் கொடுத்துட்டான். சரியா? அப்போ ஏன்னு சொன்னா, மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சிருக்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹுடைய ஹலீஃபா அப்படிங்கிறான். சரியா? மலக்குமார்கள் கூட அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. யா அல்லாஹ், பூமியில குழப்பம் விளைவித்து ரத்தம் ஓட்டக்கூடிய மனிதனையா நீ படைக்க போற அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான். குர்ஆன்ல சொன்னது இன்னைக்கும் சாட்சியா இருக்குது. மலக்குமார்கள் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் அறியாததை நான் அறிவேன். சரியா? அப்படின்னு அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்றான்? பதில் கூறுறான். அப்பதான் மலக்குமார்கள் என்ன பண்றாங்க? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். நீ மிக பரிசுத்தமானவன், எங்களுக்கு நீ கொடுத்ததை தவிர, எங்களுக்கு அறிவிச்சு கற்றுக் கொடுத்த தவிர வேற எந்த அறிவு ஞானமும் எங்களுக்கு இல்லை, எல்லாம் அறிந்தவனாக ஞானவானாக நீதான் இருக்கிறேன்னு சொல்லி மலக்குமார்கள் பதில் சொல்லுவாங்க. அது சூரத்துல் பக்ராலே வரும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை தன் பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவாக, ஹலீஃபாவாக படைச்சிருக்கிறான். மனிதனை தவிர உள்ள அனைத்தையும் அல்லாஹ் ஏற்கனவே படைச்சிட்டான். ஒவ்வொரு படைப்பா படைக்கிறான் 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 படைச்சுக்கிட்டே வரான். ஆனா ஆக கடைசியாக, இறுதியாக, ஆக சிறந்த, மிகச்சிறந்த படைப்பாக, அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்புகளிலே மிகச்சிறந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சான். படைச்சு அந்த மனிதன் தன்னுடைய பிரதிநிதியா இருக்கணும், பிரதிநிதியாக தான் படைச்சிருக்கிறான். அவன் எப்படி இருக்கணும்னு அல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த மனிதன் இந்த பூமியில எப்படி வாழணும்னு அல்லாஹ்வுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆனா அந்த அல்லாஹுடைய விருப்பத்தை தன்னுடைய பிரதிநிதி என்று படைக்கப்பட்ட அந்த மனிதன் முழுமையாக பின்பற்றி அல்லாஹுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில வாழ்வானா வாழ மாட்டானா, இதுதான் இங்க சோதனை. அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனுஷனுக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் விரும்பியபடி வாழ்ந்துக்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறான். அவன் நினைச்சா வழிகேட்டிலையும் வாழ முடியும். அவன் நினைச்சா, அந்த மனிதன் நினைச்சா ஹிதாயத்துடைய நேர்வழியினால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையும் வாழ முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு இறுதி தீர்ப்பு நாள்ல நான் என்ன பண்றேன்? வச்சுக்கிறேன்ட்டான். உன்னுடைய வாழ்க்கை மறுமையினுடைய முடிவை இறுதி தீர்ப்பு நாள்ல, இந்த துனியால உன்னை எதுக்காக நான் படைச்சு அனுப்புறனோ அதை நீ செஞ்சியா இல்லையா, ஏன் விருப்பப்படி இந்த பூமியில வாழ்ந்தியா இல்ல உன் விருப்பப்படி வாழ்ந்தியா, அதுக்கான கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு உனக்கு ஸ்வர்க்கமா நரகமாங்கிற முடிவு எங்க வச்சுக்கிறேன்? மறுமையில வச்சுக்கிறேன். பாப்பா தம்பி அப்ப பாத்துக்கிறேன். நல்லா என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அப்படிதானே? அப்போ அந்த மனுஷன் இந்த துனியால எப்படி வேணா வாழ்ந்துக்க முடியுங்கிறதுக்காக இன்னைக்கு மனிதனுடைய நிலை, குறிப்பாக முஸ்லிம்களுடைய நிலை, அல்லாஹ்வை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக் கொள்கின்ற முஸ்லிம்களுடைய நிலை, அல்லாஹ்வை ஈமான் கொண்டும் சொல்லிக் கொள்கின்ற நம்முடைய முஃமின்களுடைய நிலை எப்படி இருக்குது? அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன
அந்த வழிமுறைப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா, நம் சமூகத்தினுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்குதான்னு நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கான விடை ஆம்னா இருக்குது. ஆமா, நான் அல்லாஹ் ரசூல் சொன்னபடிதான் வாழ்றேன், நான் அல்லாஹ் ரசூலுடைய ஏவல் விளக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்றேன், முழுமையான இஸ்லாமியனாக தான் வாழ்றேன், முழுமையான ஈமான்தாரியாக இறை நம்பிக்கையாளனாக தான் வாழ்றேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா? மனம் போன போக்குல தானே வாழ்றோம். மனசு என்ன ஆசைப்படுதோ அதன்படி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொன்னா அதை சர்வசாரமா செஞ்சிடறோமா இல்லையா? அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கானோ அதை அசால்ட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், விட்டுறோமா இல்லையா? பொடுபோக்காகவோ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலோ அல்லது அலட்சியத்தினாலோ அல்லது கவனமின்மையினாலோ விட்டுறோமா இல்லையா அநேக கடமைகளை? அப்போ இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஒரு நாள் வரும், மரணம் வந்துடும். மரணத்திற்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை. அந்த மறுமையினுடைய வாழ்க்கை கபருடைய ஆரம்பிச்சிருது, மண்ணறையில. அதன் பிறகு கியாமத், உலக இறுதி நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பிறகு அல்லாஹ் நியாய தீர்ப்பு நாள் வச்சிருக்கிறான். அந்த ஜட்ஜ்மெண்ட் டே நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாள் மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் நீதி விசாரணை நடத்துறான். அப்ப அந்த நீதி விசாரணை நடத்தும் போது ஒவ்வொரு மனிதனும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஒவ்வொரு மனுஷனும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகணும். அநேக கேள்விகள் உண்டு. குறிப்பாக மிக முக்கியமாக 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் கூறாமல் எந்த ஒரு மனிதனும் அந்த மஹ்ஷர் மைதானத்துல அவன் நின்று கொண்டிருந்த இடத்தை விட்டு ஒரு இம்மி அளவும் நகர முடியாதுன்னு ஹதீஸ்ல இருக்கு. அப்ப என்ன அந்த 5 கேள்வி தெரியுமா நமக்கு? எத்தனை பேருக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு தெரியும் என்னென்ன கேள்வி அல்லாஹ் கேட்க போறான்? தெரிஞ்சவங்க அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். சரி, தெரிஞ்சவங்க அதன்படி வாழ்றோமா? அதுவும் கேள்விக்குறிதான். அப்ப தெரிஞ்சவங்களுடைய நிலையை கேள்விக்குறையா இருக்கும்போது இந்த கேள்விகள் கேட்கப்படும் தெரியாத மக்களுடைய நம் சகோதரியுடைய நிலை மறுமையில என்ன ஆகும்? அதை பத்தி அவங்க மட்டும்தான் கவலைப்படணுமா? நமக்கும் பொறுப்பு இருக்கு. நாமளும் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஃமினும் இன்னொரு முஸ்லீம் மீத பொறுப்பு இருக்குது. ஏன்? அவனுக்கும் நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அவன் அறியாதவனாக இருந்தால் அவனுக்கு சொல்லித்தர வேண்டிய கடமை நம்ம மேல இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு அந்த 5 கேள்வி நாளை அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்துல கேட்க போகின்ற அந்த 5 கேள்விகள் என்னென்ன? முதலாவது, உன்னுடைய ஆயுளை வாழ்நாளை எவ்வாறு செலவழித்தாய்? நான் உனக்கு பூமியில வாழ்க்கையை கொடுத்தனேப்பா, உன்னை பிறக்க செஞ்சேன், பிறப்பிலிருந்து உன்னுடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் வாழ்ந்தே இல்லையா? அந்த ஒட்டுமொத்த ஆயுள் வாழ்நாள், உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு செலவழித்தாய்? செலவழித்தானே இது பணம் காசு அல்ல. உன்னுடைய ஆயுளை, உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு செலவு செய்தாய்? இந்த கேள்விக்கு ஒவ்வொரு மனிதரும் பதில் சொல்லி ஆகணும். ஆணோ பெண்ணோ எல்லாரும். அப்ப என்னுடைய வாழ்நாள்ல எல்லாம் நான் பிறந்தேன், சிறுபிராயமா இருந்தேன், தாயின் மடியில வளர்ந்தேன், அதன் பிறகு எனக்கு பள்ளியில சேர்த்து விட்டாங்க, நான் படித்தேன், மதரசா போனேன், ஓதுனேன், அப்புறம் கல்லூரி போனேன், அப்புறம் பட்டம் வாங்கினேன், இல்லை மதரசா ஓதி தஹ்சீலான பட்டம் வாங்கினேன், சனது வாங்கினேன், அதன் பிறகு நான் வேலைக்கு போனேன், சம்பாரிச்சேன், கல்யாணம் பண்ணேன், குடும்பம் நடத்தினேன், குழந்தைகளை பெற்றெடுத்தேன், அவர்களுக்குரிய கடமைகளை செஞ்சேன், பெற்றோரையும் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வயோதிகம் வந்தது, என்னுடைய பிள்ளைகள் வாலிப வயதை அடைந்தார்கள், அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சேன். அதன் பிறகு அவர்கள் பிள்ளைகளை பெற்றார்கள், பேரன் பேத்திகளை பார்த்தேன். அப்புறம் இன்னும் எனக்கு தள்ளாமை முதுமை அதிகமாயிருச்சு, அல்லது சில நோய்கள் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் இருந்தேன், மூத்தா போயிட்டேன், தான் இங்க வந்து நிக்கிறேன். இப்படின்னு கணக்கு கொடுத்தா சரியா? அல்லாஹ் கேட்பான், இதுக்கான உன்னை படைச்சேன்னு கேட்பான்.
கரெக்டு தானே? ஏன் இதுக்காக அல்லாஹ் படைச்சான்? நான் உன்னை இதுக்காக படைக்கலையேப்பா. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. ஆமா சொல்லப்பட்டிருக்கு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் இன்ஸ வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதுக்கும் படைக்கலன்னு அல்லாஹ் என்ன பண்ணினா ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டான் குர்ஆன் ஷரீஃப்ல. அப்போ ஒரு மனுஷன் வெறும் வணக்கத்தை மட்டுமே ஈடுபட்டு இருந்தா மற்ற விஷயங்கள்ல எப்படி ஈடுபடுறது, மற்ற விஷயங்கள் காரியங்கள் எப்படி செய்யறது, அவன் எப்படி சாப்பிட்றது, தூங்குறது, கல்வி கற்பது, சம்பாதிப்பது, தன்னுடைய அன்றாட தேவைகளை அத்தியாவசிய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறது, எப்படி நிக்கா முடிக்கிறது, பிள்ளை பெற்றுக்கிறது, ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் எப்படி இந்த துனியாவில் இந்த பூமியில நடக்கும் அப்படி கேள்வி இருக்குல்ல. அப்ப அதுக்கு தனியா விளக்கமே இருக்கு. அது அப்புறமா பார்ப்போம். இப்ப இதுல 5 கேள்வி. 5 கேள்வியில முதல் கேள்வி, உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவு செய்தாய்? இப்ப நான் மோசமா பட்டியல் போட்டோம்னா இந்த ஆயத்தை கூட நல்லா நிறுத்துவானா? இந்த இது நிறுத்தும் போது நமக்கு விடை தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரிஞ்சிருந்தா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த கேள்வி என்னாச்சு, அங்க மடக்கப்பட்டுருவோம். கரெக்டா? அப்போ முதல் கேள்வி, உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவு செய்தாய், உன்னுடைய வாழ்நாளை. அப்போ இந்த வாழ்நாள்ல அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ, எவ்வாறு இந்த பூமியில் வாழச் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ, எதையெல்லாம் கட்டாயமாக செய்ய சொன்னார்களோ, அல்லாஹ் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ, அல்லாஹுக்கு மாற்றமாக எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ, இவை அனைத்தையும் அவன் என்ன பண்ணியிருக்கணும், கடைபிடித்து செயல்படுத்தி வெளிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கணும். அப்படித்தானே? அப்படி இல்லைன்னா அவன் முதல் கேள்வி என்ன ஆயிடுவான், மாட்டிக்குவான். சரி, அந்த முதல் கேள்வியோட முடியல. இரண்டாவது கேள்வி, நீ கற்ற இல்மின் படி என்ன அமல் செய்தாய்? நீ கற்ற இல்மு, நீ கல்வி கற்ற இல்லப்பா, நீ கற்ற கல்வியின் படி என்ன அமல் செய்தாய்? அது எந்த கல்வியா இருந்தாலும் சரி, நீ கற்ற கல்வியின் படி செயல்பட்டிருக்கணும். எது கல்வி? இன்னொரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது, எது உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு பயன் தருமோ அதுவே சிறந்த கல்வி. எது உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு பயன் தருமோ அதுவே சிறந்த கல்வின்னு இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பயன் தர மாதிரி நம்மளுடைய கல்வியை பயன்படுத்தி கொண்டோமா? அப்ப நம்ம கற்ற தீனுடைய இல்மு, இதன்படி நம்ம அமல் செய்தோமா? குர்ஆனை ஓதி இருக்கிறோம், குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எல்லாம் சொல்லியிருக்கானா? இதன்படி செஞ்சோமா? ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எத்தனையோ ஹதீஸ்களை சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஹதீஸ்களின் படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சா? இந்த சமூகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சோமா? இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியா செஞ்சோமா? இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் கற்ற இல்மின் படி செய்ய வேண்டிய அமல்களா இல்லையா? இப்போ ஒரு மருத்துவர் இருக்காரு, இப்போ ஒரு இஸ்லாமியர் மருத்துவ படிக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்ப தீன் கல்வினா கற்ற இல்மின் படி அமல் செய்தல்னா, ஒருத்தர் குர்ஆன் ஓதுனா குர்ஆன் மட்டும், ஹதீஸ்னா ஹதீஸ் படி தொழுதுட்டார், நோன்பு வச்சார், ஜக்காத் கொடுத்தா, ஹஜ் செஞ்சாரு, கலிமால ஈமான்ல உறுதியா இருந்தாரு, சதகா செஞ்சாரு, இவ்வளவுதானா? இல்ல. ஒரு ஈமான்தாரி, ஒரு முஸ்லிம் மருத்துவத்துறையோ ஒரு பொறியியல் துறையோ எந்த துறையா வேணாலும் இருக்கட்டும், அந்த துறையில படிக்கிறாரு, படிச்சு பட்டமும் வாங்குறாரு. இப்போ அந்த துறையில இப்போ ஒரு மருத்துவத்துறைன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மருத்துவராக ஒரு ஈமான்தாரி, ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன பண்ணணும், அந்த மருத்துவத்தை தான் கற்ற அந்த மருத்துவ கல்வியை அல்லாஹுடைய அதாவது இறைவனுடைய அடியார்களுக்கு பயன் தரும் வகையில் அவர் பயன்படுத்தி இருக்கணும். கரெக்டு தானே? அதற்கு மாற்றமா அவர் பயன்படுத்தினா அவர் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லி ஆகணுமா?
அப்ப அவர் கற்ற இல்மின் படி அமல் செய்தவரா அமல் செய்யாதவர் ஆயிடுவாரா? கற்ற இல்முக்கு மாற்றமா தான் அங்க நடக்கிறாரு. மக்களுக்கு பயன் தர வேண்டிய அவருடைய கல்வி அதுவே மக்களுக்கு பயன் தராமல் போனாலோ அல்லது பயனுக்கு பதிலாக பாதிப்பை ஏற்படுத்தினாலோ அவர் என்ன ஆயிடுவாரு? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல மறுமையில குற்றவாளி ஆயிடுவாரா? அப்ப கற்ற இல்மின் படி நீ என்ன அமல் செஞ்ச? இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு செலவு செய்தாய்? இரண்டாவது கேள்வி நீ கற்ற கல்வியின் படி என்ன அமல் செய்தாய்? இது இன்னும் விபரமா போகும், நம்ம சுருக்கமா இது வரைக்கும் போதும். புரியுது தானே? இதுவே புரியுது தானே? இப்ப மூணாவது கேள்வி, பொருளை எவ்வாறு சம்பாதித்தாய்? உன்னுடைய செல்வத்தை நீ எப்படிப்பா சம்பாதிச்ச? நேர் வழியில சம்பாரிச்சியா? யாரையும் ஏமாற்றாம சம்பாரிச்சியா? பொய் சொல்லாம சம்பாரிச்சியா? பிறருக்கு துரோகம் செய்யாம சம்பாதிச்சியா? கலப்படம் செய்யாமல் சம்பாதிச்சியா? அளவு நிறுவையில் மோசடி செய்யாமல் சம்பாதிச்சியா? இப்ப நான் சொல்லிட்டு வர்றது எல்லாமே பெரிய குற்றம். மன் கஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வியாபாரி ஏமாற்றி மோசடி செஞ்சு வியாபாரம் பண்ணவனா அவர் என்ன இல்லை? அவர் இறை நம்பிக்கையாளர் அல்ல. அப்படித்தானே? அப்ப அவர் சம்பாதித்த அந்த செல்வம் முழுக்க ஹராம். அப்படித்தானே ஆகும்? பொய் சொல்லி ஒரு வியாபாரம் செய்யறாரு, ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு வியாபாரமும் பொய் சொல்லி அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய வருமானத்தை அதிகமாக்குறதுக்காக பொய் சொல்றாரு, பொய் சொல்லி சம்பாதிக்கிறாரு. இந்த வகையில சம்பாதித்த செல்வமும் ஹராம். அளவு நிறுவையில மோசடி செய்யறாரு. சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கவுமே பூமியிலிருந்து அல்லாஹ் தலைகீழ புரட்டி போட்டு அழிச்சான். வரலாறு உண்டு குர்ஆன்ல. காரணம் அவர்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்ததுதான். ஒரு நபியுடைய கவுமையே, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான்? முற்காலத்துல சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கவும்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்ததினால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? பூமியிலும் முகம் குப்புற அப்படி பூமியே அப்படி தோசை திருப்புற மாதிரி திருப்பிட்டான். அப்ப கலப்படம் செஞ்சு விற்கலாமா? இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம உணவுப் பொருட்களை கலப்படமா இருக்குன்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்து வெளியிட்டு தான் இருக்காங்க. மீடியாக்கள் வரத்தானே செய்து நாமளும் எத்தனையோ விஷயம் வாங்கி பார்க்கிறோம். வாங்கி பார்த்துட்டு இதுல கலப்படம் இருக்கு நமக்கே சாப்பிடும்போது தெரிஞ்சு தூக்கி எறிஞ்சிடறோமா இல்லையா? அப்ப இந்த கலப்படம் சரியா? மிகப்பெரிய பாவம். அப்ப கலப்படம் செய்து விற்கக்கூடிய அந்த விற்பனையின் மூலமாக கிடைக்கக்கூடிய செல்வம் ஹராம். அப்ப பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, மோசடி செய்து சம்பாதிக்கிறது, அளவு நிறுவையில மோசடி செய்து சம்பாதிக்கிறது, கலப்படம் செஞ்சு சம்பாதிக்கிறது, பொய் சத்தியம் செய்து சம்பாதிக்கிறது, ஏமாற்றி சம்பாதிக்கிறது, இப்படி பொய்யான முறையில, தவறான முறையில சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வழியில் சம்பாதித்த செல்வம், ஹராமான செல்வம். அப்படிதானே? இன்னும் செய்யக்கூடாத தொழில்கள் உண்டு. இப்ப இஸ்லாத்தின் பார்வையில, இஸ்லாமிய சட்டத்துல, ஷரியத்துடைய சட்டப்படி ஒரு மனிதன் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலாமா? மற்றவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது ஹராமா? ஹராம் இல்லையா? அப்ப அந்த சம்பாத்தியம் சரியா? விபச்சாரத்தின் மூலமாக சம்பாதனை வருது, வருமானம், அது ஹராம். ஏன்? அது நமக்கு தடை செய்யப்பட்டது. அதே போல மது விற்பனை செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானம் இஸ்லாமியர்களுக்கு தடை செய்யப்பட்டது, ஹராம். அதே போல நமக்கு தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பிராணிகள், பன்றி இருக்குது, இதை வளர்த்து இதை ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு வித்து, இது ஹராம். நாய் வளர்த்து வித்து சம்பாதிக்கிறது ஹராம். சரியா? மற்ற வளர்ப்பு பிராணி, மனிதனுக்கு பயன் தரக்கூடிய பிராணிகள் வேற. இந்த இரண்டு பிராணிகளையும் என்ன பண்ணிருக்கான் அல்லாஹ் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு, முஃமின்களுக்கு ஹராமாக்கி இருக்கானா? அப்ப இது வளர்க்க நாயை கூட என்ன பண்ணலாம்? அதுக்குன்னு தகுந்த இடத்துல வளர்த்திக்கலாம் பாதுகாப்புக்காக. வீட்டுக்கு வெளியில அதுக்கு சரியான உணவு வைக்கணும், சரியா பராமரிக்கணும். அது நோய் நொடி வந்தா அது சரியான மருத்துவம் செய்யணும்.
அதற்கு மழை வெயில் பாதுகாப்பா இருக்கிறது ஒரு சின்ன குடிசை அதுக்கு வீடு மாதிரி செஞ்சு வெளியே வைக்கணும். இத்தனையும் செஞ்சுதான் நாய் வளர்த்தணும். ஏதோ நான் நாய் வளர்த்தனா இஸ்லாமிய சட்டப்படி குற்றம். அப்ப அந்த நாய்க்கு ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்யணும். ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் விடாம வீட்டுக்கு வெளியில வளர்க்கணும். நமக்கு ஷரியத் சொல்லி தருது. ஒரு இஸ்லாமியன் இப்படி வளர்க்கணும். மற்றவங்க எப்படி வளர்க்காங்க அது நமக்கு தேவையில்லை. சரியா? அப்போ அந்த நாய் குட்டி போடுது அப்படின்னா அந்த குட்டிகளை பிறருக்கு சும்மா கொடுத்துடலாம், அன்பளிப்பா இல்ல சும்மா எடுத்துக்கங்கப்பா அப்படின்ட்டு. அதை விற்க கூடாது. யாரு? இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட ஈமான்தாரிகள், இறை விசுவாசிகள் என்ன பண்ணக்கூடாது? அதை வித்து அந்த வருமானத்தை சாப்பிடக்கூடாது. அப்ப இது போல ஹராமான தொழில்கள் வியாபாரங்களும் உண்டு. ஹலாலான தொழில், பால் வியாபாரம் செய்யறாரு, கலப்படம் செஞ்சா என்ன ஆயிடுவாரு? அது ஹராம். ஒரு வேலை செய்யறாரு, பொய் சொல்லி கூலி வாங்குறாரு, எச்சா, இது ஹராம். அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு தையல் தொழிலா இருக்கலாம், இல்ல வேற எந்த தொழிலா கூட இருக்கலாம். சரியா? இல்ல வேற ஏதாவது ஒரு அளந்து கொடுக்கக்கூடிய வியாபாரம் செய்யறாரு, ஒரு காய்கறி வியாபாரமே செய்யறாரு, ஒரு பழ வியாபாரமே செய்யறாருன்னு வச்சுக்கோ. அத அவர் என்ன பண்றாரு? அளவு நிறுவையில மோசடி செய்யறாரு. நீ 5 கிலோ கட்டினா அது 4.5 கிலோ வருது அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? அந்த 1/2 கிலோவை ஏமாத்துறாரு. அது மூலமா வரக்கூடிய அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானம் ஹராம். அப்ப இது போல ஹலாலான காய்கறி வியாபாரம் ஹலால் தான், பால் வியாபாரம் ஹலால் தான், அரிசி வியாபாரம் ஹலால் தான். இப்படி ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அதில் பொய் சொல்லியோ மோசடி செய்தோ கலப்படம் செய்தோ ஏமாற்றியோ பொய் சத்தியம் செய்தோ வியாபாரம் செய்தால் அதன் மூலமாக கிடைக்கும் வருமானங்கள் ஹராம், அது தடை செய்யப்பட்டது. அப்ப அந்த ஹராமான உணவை சாப்பிடக்கூடிய அந்த மனிதனும் அந்த மனிதனுடைய குடும்பத்தார்களும் அந்த உடல் எதற்கு தகுதியானது? ஹதீஸ்ல இருக்குது, எந்த ஒரு மனிதனுடைய உடல் ஹராமான உணவை சாப்பிட்டு வளர்கின்றதோ அந்த உடல் நரகிற்கு சொந்தமானது இன்னொரு ஹதீஸ் இருக்குது. புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில பொருளை எவ்வாறு சம்பாதித்தாய் நல்லா கணக்கு கேட்பான். எத்தனாவது கேள்வி? 3வது கேள்வி. பார், நானே எத்தனை லிஸ்ட் போடுறேன், அல்ல எத்தனை லிஸ்ட் போடுவான்? லிஸ்ட் பெருசாகுமா இல்லையா? அப்ப பொருளை எப்படி சம்பாதிச்சேன்னு கணக்கு கொடுத்தாவும். நீ சம்பாதிக்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து கடைசி உன்னுடைய உயிர் பிரிவு வரைக்கும் சம்பாதிச்ச அத்தனைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? கணக்கு கொடுத்தாகும். நல்லா கணக்கு கேட்பேங்கிறான். 4வது கேள்வி, நீ சம்பாதிச்ச செல்வத்தை எவ்வாறு செலவு செய்தாய்? சம்பாதிச்ச ஹலாலாவே சம்பாதிச்சிருந்தாலும் நீ அதை ஹராமான வகையில செலவு செஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்பவும் நீ குற்றவாளி தான். ஏன்? நீ ஹலாலான முறையில சம்பாதிக்கிற, ஆகுமான முறையில நேர்மையான முறையில சம்பாதிக்கிற, ஆனா நீ செலவு செய்யறது தவறான முறையில செலவு செய்யற. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்த, இஸ்லாம் தடை செய்த காரியங்கள்ல நீ அந்த காசை செலவு பண்ண அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொரு பைசாவிற்கும் நீ அல்லாஹ்விடம் பதில் சொல்லி அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் நாடினால் தருவான், நாடினால் மன்னிப்பான். புரியுதா? அப்போ அது அத்தனைக்கு நீ கணக்கு கொடுத்தாகணும். ஏன்? ஹலாலான முறையில சம்பாதிச்சிருந்தாலும் இவரு ஹலாலான முறையில சம்பாதிச்சாரு, ஆனா மது அருந்துறாரு, இந்த செலவு ஹராம். ஹலாலான முறையில சம்பாதிச்சாரு, விபச்சாரத்துக்கு செலவு செய்யறாரு, ஹராம். அப்படிதானே? இல்ல தப்பான சில காரியங்களுக்கு செலவு செய்யறாரு, ஹராமா? ஹராம் இல்லையா? அப்போ இது போல ஹலாலான முறையில சம்பாதிச்சிருந்தாலும் அவன் ஹராமான முறையில செலவு செய்தால் அப்பொழுதும் குற்றவாளி. அப்போ ஹலாலான முறையில சம்பாதிச்சு ஹராமான முறையில செஞ்ச குற்றவாளினா, சம்பாதிக்கிறதும் ஹராமா இருக்குது, செலவு பண்றது ஹராமா இருக்குன்னா இரட்டை குற்றம் அல்லவா? ஆயிருமா இல்லையா? அப்ப இது 4வது கேள்வி. 5வது கேள்வி, உன்னுடைய உடல் அவயங்களை எவ்வாறு பயன்படுத்தினாய் உன் வாழ்நாளில்? உன்னுடைய உடல் அவயங்கள், உடல் உறுப்புகளை எவ்வாறு பயன்படுத்தினாய்? எந்தெந்த காரியங்களில் ஈடுபடுத்தினாய்? ஏன்? உன்னுடைய கண்ணை நான் எதுக்கு படைச்சேன்? நல்லதை பார்க்கறதுக்கும் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கும் நீ நல்லபடியா வாழ்றதுக்கும் இறை வணக்கங்கள் ஈடுபடுறதுக்கும் இன்ன பிற மனிதர்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்யறதுக்கும் இயலாதவருக்கு உதவி செய்யறதுக்கும் பார்வையற்றோருக்கு உதவி செய்யறதுக்கும் இப்படி நற்காரியங்கள் ஈடுபடுறதுக்காக தான் உனக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்தான், அதுக்காக தானே கொடுத்தான். அப்போ அதை நீ தவறான காட்சிகளை காண்பதற்கும்
தவறான காரியங்கள் செய்வதற்கும் உன்னுடைய கண்ணை பயன்படுத்தி இருந்தால் குற்றவாளியா இல்லையா? அதே போல்தான் ஒவ்வொரு உறுப்பும். உன்னுடைய கரங்கள் எதற்கு அல்லாஹ் நல்லதுக்கு பயன்படுத்தினா நீ சாலிகான அமல் செஞ்சிருக்க, அந்த உறுப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி இருக்கிறேன்னு அர்த்தம். அதுவே பிறரை அடிப்பதற்கோ தாக்குவதற்கோ அவரை துன்புறுத்துவதற்கோ பிறருடைய பொருட்களை அபகரிப்பதற்கோ நீ அந்த கரங்களை பயன்படுத்தி இருந்தீனா குற்றவாளி. அப்போ இந்த 5 கேள்விகள், இந்த 5 கேள்விகளுக்கும் என்னென்ன கேள்வி? உன்னுடைய வாழ்நாளை, உன்னுடைய ஆயுளை எவ்வாறு செலவு செய்தாய்? கற்ற இல்மின்படி, கற்ற கல்வியின்படி எவ்வாறு நீ அமல் செய்தாய்? உன்னுடைய செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தாய்? நீ சம்பாதித்த செல்வத்தை எவ்வாறு செலவு செய்தாய்? 5வது, உன்னுடைய உடல் அவயங்கள், உடல் உறுப்புகளை எவ்வாறு செயல்படுத்தினாய்? அதை கொண்டு என்னென்ன காரியங்கள் நீ செய்தாய்? இன்னொரு ஹதீஸ்ல அந்த 5வதுக்கு என்ன இருக்கும்? உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தான்னு இருக்கும். உன்னுடைய வாலிபம் அதை விட ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல வாலிபம் மிகச் சிறந்தது. ஒரு வயோதிகர் இருக்கிறார், அவர் வாழ்நாள் எல்லாம் நின்று வயோதிகம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் அல்லாஹ் நின்று வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காரு, நோன்பு நோக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் வாலிபர். இந்த வாலிபர் வாலிபத்தில் இருந்துகிட்டு அல்லாஹ்வை வணங்குறாரு. அதிகமான நேரங்கள் அல்லாஹ் வணங்குறதுலையும் இறைமறையை திருக்குர்ஆனை ஓதுவதிலும் அல்லாஹ்வுடைய இறை வசனத்தை ஓதுவதிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும் ஹதீஸ்களை மனனம் செய்து அதன்படி வாழ்வதிலும் நோன்பு நோற்பதிலும் இது போன்ற இபாதத்துடைய விஷயங்கள்ல அந்த வாலிபர் ஈடுபடுறாருன்னு சொன்னா இந்த இருவரில் அல்லாஹ்விடம் மிகவும் உவப்பிற்குரியவர், அல்லாஹ்விற்கு மிகவும் உகந்தவர் யாருன்னா வாலிபர் தான். ஏன்? வாலிபம் பைத்தியத்தின் ஒரு வகைன்னு இன்னொரு ஹதீஸ்ல இருக்குது. இந்த வாலிபம் இருக்குல்லையே, அந்த டீனேஜ், என்ன ஏதுன்னே புரியாம வழிகட்டு போவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் 100% கொண்ட ஒரு நிலைதான் வாலிபம். அப்ப அந்த நிலையில ஒரு மனிதன் தன்னுடைய வாலிபத்தை மிகச் சிறந்த முறையில இறை பாதையில, அதாவது என்ன சொல்றது, உலகத்தில் துன்யாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு எந்த வகையிலும் எதிராக இல்லாமல் தீனுல் இஸ்லாத்தின்படி அல்லாஹ் ரசூல் கூறியபடி அந்த வாலிபத்தை அவர் செலவு செய்திருந்தால் அந்த வாலிபம் முழுக்க அந்த வாலிபம் கடக்கும் வரை அவர் இறை வணக்கங்களில் ஈடுபட்டு துன்யாவுடைய காரியங்களும் செய்வாரு, படிப்பாரு, காலேஜ் போவாரு, வேலைக்கு போவாரு, கல்யாணம் பண்ணுவாரு, எல்லாம் செய்வாரு. ஆனாலும் அந்த ஒழுக்க விழுமியங்களை அணு அளவும் பிசகாமல் கடைபிடித்து வாழ்ந்திருந்தாரையானால் அல்லாஹ்விடம் மிகவும் உவப்பிற்குரியவர். அப்போ அந்த உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தான்னு கேட்கப்பட்டு இன்னொரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு திருமதி ஹதீஸ்ல உன்னுடைய உடல் அவயங்களை எவ்வாறு செலவு செய்தாய் அப்படின்னு சொல்லப்பட்டு. சரியா? அப்போ இந்த 5 கேள்விகளுக்கும் ஒரு மனிதன் பதில் சொல்லாத வரை அவனுடைய பாதங்கள் மஹ்ஷர் மைதானத்தில் அவன் நின்ற இடத்திலிருந்து ஒரு அணு அளவும் நகராது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 5 கேள்விகளுடைய நிலையை பார்த்துக்கோ. இந்த 5 கேள்விகளுக்கு இப்ப நம்மகிட்ட சரியானபடி பதில் இருக்குதா? இந்த 5 கேள்விகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்கப்படும் போது, அல்லாஹ் நம்மிடம் கேட்கப்படும் போது இந்த 5 கேள்விகளுக்கு நமக்கு தயாரான பதில் இருக்குதா? இப்ப இந்த 5 கேள்விகள் நம்ம பாஸ் ஆயிருவோமா? அதான் கேட்கிறேன். அப்ப நம்ம நிலை என்ன ஆகும்? இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லலைன்னா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? இந்த 5 கேள்விகள் பதில் சொன்ன பிறகுதான் நல்ல பதிலாக எல்லாம் மிகச்சரியாக இருந்தா அவனுடைய அமல் நாமா செயலேடு வலது கரத்திலே கொடுக்கப்படும். வலது கரத்திலே ஒரு மனிதனுக்கு அமல் நாமா என்னும் செயலேடு கொடுக்கப்பட்டுச்சு, அவனுடைய வாழ்நாளில் என்னென்ன செஞ்சாங்கிறதுக்கான அந்த செயலுக்கான அந்த ஏடு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவன் சொர்க்கவாதின் உறுதியாயிடுச்சு. அதுவே அல்லாஹ் பாதுகாக்கணும், இடது கையில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அப்பவே தீர்ப்பு தெரிஞ்சுக்கலாம், அவன் நரகவாதி. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய குடும்பத்தார்களுடைய நிலை என்ன? இந்த 5 கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியுமா? இல்ல அதுக்கு சொல்ற பதிலுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? அந்த பதிலுக்கான அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்வதற்கான தகுதி நம்மகிட்ட இருக்குதா? நம்ம அதன்படி வாழ்ந்தோமா? அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் படி நாம் வாழ்ந்தோமா? சரியான பதிலை சொல்ல வேண்டிய படி நாம் வாழ்ந்தோமா?
வாழலைன்னா அடுத்து என்ன செஞ்சாகணும்? உடனடியா இந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையே இந்த 5 கேள்விகளுக்கு உகந்ததாக ஆக்கிக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய நிலை கை சேதம் தானே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனின்படி முழுமையாக வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அவனுடைய சொந்த அவுலியாக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட நல்வாழ்வை வாழ்வதற்கு நாம் 100% முயற்சி செய்ய வேண்டும். அப்படிதானே? முயற்சியே செய்யாம இருந்தோம்னா இங்க அதனுடைய நிலை வரும். என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன்கிறான். என்னை நோக்கி நடந்து வந்தான், என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா? அப்போ நாம தான் என்ன பண்ணணும்? இத முன்னெடுக்கணும். தீனுடைய வாழ்க்கையில வரணும். அல்லாஹ் நாளை கேட்கக்கூடிய இந்த 5 கேள்விகளுக்கு என்னிடத்துல மிகச்சரியான பதில் இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். இல்ல மறுமையில கேட்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரி அப்படின்னா, கபர்ல 4 கேள்வி இருக்குது. அந்த 4 கேள்வி நீங்க நிறைய பேர் 3 கேள்வியா சுருக்கிட்டாங்க. உலமாக்களே 3 கேள்வியா தான் சொல்லிட்டு இருக்காங்க, 4வது கேள்வி சொல்றது இல்லை. சரியா? கேட்டா அதுல இல்லை இதுல இல்லைன்னு இருப்பாங்க. ஒரு மனுஷனை கபர்ல வச்ச உடனே முன்கர் நக்கீர் இவங்க வந்து கேள்வி கணக்கு கேட்பாங்க. சரியா? கபர்ல வச்சுட்டு ஒரு மனிதன் அந்த கபர் அடக்கம் செஞ்ச உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் போன பிறகு அவருடைய காலடி சத்தம் அந்த கபராளியுடைய கேட்கக்கூடிய தூரத்தில் நவந்த பிறகு உடனே மலக்குமார்கள் ஹாலிராயிருவாங்க. ஹாலிராயிட்டு அதாவது ஆஜராயிருவாங்க, வந்துருவாங்க. வந்து அந்த மனிதனை, அந்த இறந்த மனிதனுக்கு அங்கே என்ன பண்ணப்படும்? உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பி உட்கார வைக்கப்படும். எழுப்பப்பட்டு அங்கேயே கேள்வி கணக்கு கேட்கப்படும். சரியா? அவன் அந்த கேள்வி கணக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி அவன் தப்பிச்சு வெளியே வரதுக்கெல்லாம் முடியாது. அதுக்கான ஆற்றல் அங்கு கொடுக்கப்படாது. பதில் சொல்ல முடியும், அவ்வளவுதான். பார்க்க முடியும், பதில் சொல்ல முடியும், இன்பத்தையும் துன்பத்தையும் உணர முடியும். அது அந்த அளவிற்கான அங்க அல்லாஹ் அங்க ஒரு நிலையை அவனுக்கு அந்த கொடுக்குறான். அப்ப அந்த கேள்வி கேட்கப்படும் போது முதல் கேள்வி, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? அல்லாஹு ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹாக இருக்கிறான். ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் அவன் அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டா, முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கணக்கு கேட்கும்போது உன்னுடைய ரப்பு யாரு கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும்? என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்லணும். என்னுடைய ரப்பு அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. அடுத்து உன்னுடைய நபி யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி என்று அந்த மனிதன் பதில் சொல்லணும். உன்னுடைய மார்க்கம், உன்னுடைய தீன் எது என்று கேட்கப்படும். 3வது கேள்வி, என்னுடைய தீன் தீனுல் இஸ்லாம் அப்படின்னு பதில் சொல்லணும். 4வது ஒரு கேள்வி இருக்கு, உன்னுடைய இமாம் யார் என்று கேள்வி கேட்கப்படும். உன்னுடைய இமாம் யார்? முதல்ல இந்த 3 கேள்வி வரைக்கும் தான் இன்னைக்கு எத்தனையோ சின்ன சின்ன மதரசாக்கள்லாம் என்ன பண்ணப்படுறது, இந்த 3 கேள்வி தான் சொல்றாங்க. இந்த 4வது கேள்வி சொல்றதே இல்லை. இந்த 4வது கேள்வி உண்டு, உன்னுடைய இமாம் யார்? இமாம்னா யாரு? நம்ம பள்ளியில தொழு வைக்கிறார் அந்த இமாமா? வழிகாட்டி. உன்னுடைய வழிகாட்டி யார் அப்படின்னு கேட்கும்போது குர்ஆன் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லணும். என்னுடைய இமாம் குர்ஆன். இப்ப இந்த 4 கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சா? அல்லாஹ் என்னுடைய, அதான் உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டா என்னுடைய ரப்பு அல்லாஹ். உன்னுடைய நபி யாருன்னு கேட்டா என்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவோம். 3வது கேள்வி உன்னுடைய தீன் எதுனா தீனுல் இஸ்லாம். 4வது கேள்வி உன்னுடைய இமாம் யாருன்னா குர்ஆன் என்னுடைய இமாம், அது குர்ஆனுல் கரீம், என்னுடைய குர்ஆன் தான் என்னுடைய இமாம், வழிகாட்டி அப்படின்னு சொல்லணும். கேள்வி தெரியும், சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது.
அதன்படி வாழ்ந்திருந்தா தான் சொல்றதுக்கு நசீப் அல்லாஹ் கொடுப்பான். இவன் அதன்படி வாழல, என்னுடைய ரப்பு அல்லான்னு சொன்னான்னா அந்த அல்லாஹ் சொன்னபடி இவன் இங்க வாழ்ந்திருந்தா தான் என்னுடைய ரப்பு அல்லான்னு அங்க சொல்ல முடியும். இவன் ரப்பை அல்லாவாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருந்தா அங்க அல்லான்னு சொல்ல முடியும். இவன் தன்னுடைய மனோ இச்சையின்படி இங்க வாழ்ந்திருந்தானா, தன்னுடைய மனோ இச்சை தான் ரப்பா ஆக்கி வச்சிருக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லுவான், தன்னுடைய மனோ இச்சை ரப்பாக ஆக்கி கொண்டவன் நான் எப்படி அல்லாஹ் ரப்புன்னு சொல்லுவான்? தன்னுடைய தொழில ரப்புன்னு நினைச்சிட்டு இருப்பான். ரப்புன்னா ரப்பு ஆக்கல, ஐயோ என் தொழில் தான் எனக்கு சோறு போடுது, அப்ப அவனுடைய ரப்பு எது? ஒருத்தன் என் வியாபாரம் தான் எனக்கு உணவளிக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறான், அப்ப அவனுடைய ரப்பு. என்னுடைய தந்தை தான் எனக்கு உணவளிக்கிறான்னு நம்பிட்டு இருக்கான், அவனுடைய ரப்பு. என்னுடைய கணவன் தான் எனக்கு உணவளிக்கிறான்னு நம்பிட்டு இருக்கிறான் ஒரு பெண்மணி மனைவி, அவளுடைய ரப்பு. அப்படித்தானே? அப்ப இல்ல, அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் என்னை பரிபாலிக்கிறான், அல்லாஹ் தான் என்னை படைச்சான், அல்லாஹ் தான் எனக்கு, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ்வேன், அல்லாஹ்வுக்காகத்தான் வாழ்வேன், அல்லாஹ் சொன்னபடிதான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு இஸ்லாமியன், ஒரு முஃமின், இறை விசுவாசி, இறை நம்பிக்கையாளன் வாழ்ந்திருந்தான்னு சொன்னா அப்ப அவனுடைய நாவுல அல்லான்னு வரும். இங்க வாழும் போதெல்லாம் அவனை விட்டுட்டு இதெல்லாம் நம்பிட்டு அங்க போயிட்டு கேள்விக்கு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுட்டா மட்டும் அல்லான்னு சொல்லி தப்பிச்சிட முடியுமா? நாவு வராது தம்பி. அப்படிதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போலதான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை அணுவளவும் பிசகாமல் அனைத்தையும் பின்பற்றி வாழ்ந்திருந்தோம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த முஹப்பத் வைத்திருந்தோம் சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுல சொல்ல வாய்ப்பு அல்லாஹ் தருவான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படும் இந்த மனிதரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன, இந்த மனிதரை பற்றி நீ கூறுன்னு சொல்லி கபர்ல கேட்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு அவன் அதன்படி வாழ்ந்திருந்தா தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்றி அவங்க மேல முஹப்பத் வைத்து வாழ்ந்திருந்தால் தானே அவங்கள பார்த்து நீ இவங்க என்னுடைய தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும். இல்லைன்னா தெரியாது, சொல்ல முடியாது. அதே போல மூன்றாவது கேள்வி, தீனுல் இஸ்லாம், உன்னுடைய மார்க்கம் எது? தீனுல் இஸ்லாம். நம்ம தீனுல் இஸ்லாத்தை நம்மளுடைய தீனா எடுத்திருந்தா தான் நம்ம தீனுல் இஸ்லாம் சொல்ல முடியும். நம்ம கண்டதெல்லாம் தீனாக நம்மளுடைய மார்க்கமாக எடுத்திருந்தோம்னா, எதெல்லாம் தீன்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செஞ்சுட்டு என்னுடைய மார்க்கம் தீன் எப்படி சொல்ல முடியும்? திருச்சி பஸ்ல ஏறிட்டு மதுரைக்கு போகணும்னா முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இஸ்லாத்தின் படை வாழாம உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு என்னுடைய தீன் இஸ்லாம் எப்படி உனக்கு சொல்ல நாவு வரும்? அல்லாஹ் அந்த நசீபை தராம ஆக்கிடுவானா இல்லையா அந்த மனிதனுக்கு? அதே போல என்னுடைய இமாம் குர்ஆன்னு சொன்னா அந்த குர்ஆனை இங்க அதிகமாக ஓதியவனாகவும் அதன்படி வாழ்ந்தவனாகவும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே இன்னொரு பயான்ல சொன்னேன் இல்லையா, நம்முடைய முழு வாழ்க்கை நம்முடைய முழு குர்ஆனாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழு குர்ஆனாக இருந்ததுன்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னது போல நம்முடைய ஒரு மனிதனுடைய நம்முடைய வாழ்க்கை முழு குர்ஆனாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய நாவு சொல்லும், என்னுடைய வழிகாட்டி என் குர்ஆன் தான்ப்பா. ஏன்? அது என்ன சொல்லுச்சோ அதுபடிதான் நான் வாழ்ந்தேன், அது எதெல்லாம் தடுத்துச்சோ அதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை, அது எதெல்லாம் செய்ய சொல்லுச்சோ அது அணு அளவு நான் மிஸ் பண்ணாம செஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியும். அப்ப அதன்படி ஒரு மனுஷன் வாழவே இல்லை. குர்ஆனையே அவன் என்ன பண்ணல, ஓதல. அதாவது ஓதுறதுன்னா சும்மா பார்த்து ஓதுறது மட்டும் இல்லை, அதன்படி வாழணும், ஓதவும் செய்யணும், வாழவும் செய்யணும். சரியா? அப்ப ஓதுறதுக்கு அரபியில ஓதிட்டு போயிடலாம், வாழ்றதுக்கு அது முழுமையா நம்ம அதனுடைய விளக்கங்களை தத்துவங்களை அறிஞ்சிருக்கணும். குர்ஆன் கூறும் தத்துவங்கள் என்ன அதை அறிஞ்சிருக்கணும். அப்பதானே அதன்படி நீ வாழ முடியும், வாழ்ந்து வெற்றி அடைய முடியும். அப்ப இந்த கபருல எந்த மனிதன் இந்த 4 கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லிட்டானோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கேள்வி. அடுத்து அப்பவே என்ன ஆயிடுச்சு, மறுமைக்கான தீர்ப்பு இங்கேயே தெரிஞ்சிடும் இப்ப கபூர்லயே. ஏன்னா மறுமையினுடைய வாழ்க்கையின் முதல் மன்சில் கபராக இருக்கிறதுன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது. உன்னுடைய மறுமை வாழ்க்கையினுடைய முதல் தங்குமிடம் வீடு எது? கபரு தான். கபர்ல இருந்தா மறுமையுடைய ஆரம்பம். அதன் பிறகு கியாமத் உலக அழிவு நாள், அதன் பிறகு மாஷர் மைதானத்து ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள். சரியா? அதன் பிறகுதான் சுவனமா நரகமா அதுக்கான கூலி. அப்படித்தானே?
அப்ப அந்த அடிப்படையில் இந்த 4 கேள்வி கபர்லயே கேட்கப்பட்டிருது. இந்த 4 கேள்விக்கு ஒரு மனிதன் இப்ப நான் சொன்ன மாதிரி சரியா பதில் சொல்லிட்டானா, 4 வார்த்தை முடிஞ்சு போச்சு சொல்லிட்டான்னு சொன்னா, அந்த வந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த கபரு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு 2 அடி அகலம், 6 அடி நீளம் இருக்கும், ஒரு 5 அடி ஆழம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளுக்கு ஆணையிடுவான். அந்த மலக்குகள் இந்த கபரை விசாலமாக்குவாங்க. இந்த பக்கம் தள்ளுவாங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை அந்த மனிதனுடைய மண்ணறை வாசி இறந்து விட்டு அந்த மனிதன் இருக்கார் இல்லையா, அந்த மனிதனுடைய மண்ணறை வாசி, அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதன் கண்ணு கட்டிய தூரம் வரை எந்த பக்கம் 4 புறமும் தூரமா விலகிரும். சரியா? இப்போ ஏங்க அப்பனா பக்கத்து கபர்லாம் இடிச்சுட்டு போயிருமான்னு அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சு கேட்பீங்க. அவங்களுடைய அங்க அந்த ஆன்மாவுக்கு தான் அந்த எல்லாமே தவிர அந்த மனிதனுக்கு இல்லை, அதாவது மனித உடலுக்கு அல்ல. அப்படித்தானே? ஏன்னா சுவனத்து இன்பத்தையோ நரகத்து துன்பத்தையோ கபரில் அனுபவிக்கக்கூடியது அந்த ஆன்மா, இந்த ரூஹ் தான். அப்படித்தானே? அப்ப அந்த உடல் அங்க என்ன ஆயிரும், மண்ணோட மண்ணா மக்கிருது. சரியா? அப்ப கபர் அங்க பெருசா விசாலம்னா கபர் பெருசா விசாலமா இருக்காது, அந்த ஆன்மாவுக்கான விசாலமான இடம் கொடுக்கப்பட்டுவிடும். சரியா? சுவனத்தினுடைய வாசல்களை ஜன்னல்களை எல்லாம் திறந்து விட்டுருவான், சுவனத்துடைய வாசல்களை திறந்து விட்டுருவான். அந்த சுவனத்தினுடைய அனைத்து நறுமணங்களும், பூக்களுடைய நறுமணங்களும், இதமான காற்றும் தென்றலும் அந்த கபராளிக்கு வீசும். புது மாப்பிள்ளையை போல் நீ உறங்குன்னு அந்த யாரு மலக்குமார்கள் அந்த மன்னரை வாசியை, அந்த இறந்து விட்ட மனிதனை பார்த்து சொல்லுவாங்க, மிகச்சரியாக இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா புது மாப்பிள்ளையை போல் நீ உறங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா அவரு முடிஞ்சு போச்சு, கியாமத்துல மறுமையில அவருக்கு சொர்க்கவாதின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா ரூமான் ஒரு மலக்கு வருவார். ரூமான், இந்த மலக்கு ஒரு பெரிய ஆயுதம், கதாயுதம் போல ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சிருப்பாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய சம்மட்டி போல நல்லா பெருசா, முன்னாடி உருண்டையாவும் பின்னாடி நீளமா பிடிச்சுக்கிற மாதிரி, கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அதை ஓங்கி அந்த கபருடைய பூமியில அடிப்பார். ஒரு அடி அடிச்ச உடனே நெருப்பு தெரிக்கும். கல்லு மேல கல்லு மோதனா, இரும்பு மோதனா எப்படி தெரிக்கும் இல்லையா, அது போல ஒரு கங்கு தெரிக்கும். மொத்த கபரும் நெருப்பு கங்குகளா மாறிடும். மொத்த கபரும் நெருப்பு கங்குகளாக மாறிவிடும். அதுக்கப்புறம் நரகத்தினுடைய கபருடைய தண்டனை பெருசா இருக்கு, அது இன்னொரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கபருடைய பாடத்துல பார்ப்போம். அப்ப அங்கே என்ன ஆயிடுச்சு, ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, அவர் என்ன ஆயிட்டாரு, நரகவாதி. அப்படித்தானே? தோத்துட்டார், ஃபெயில் ஆயிட்டார். இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மறுமையில இன்ஷா அல்லாஹ் 100% வெற்றியாகணும், நம் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் பெற்ற நல்லடியார்களா இருக்கணும்னு சொன்னா இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்திருந்தால் பத்தாது, அந்த கேள்விகளுக்குரிய பதில் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதில் தானா வந்துடும். நம்ம மறுமையில ரூஹு பிரிந்த அடுத்த நிமிஷம் கபர்ல வச்ச உடனே அந்த வினாடியிலிருந்து நமக்கு மறுமையினுடைய சுவன வாழ்வு, இன்ப வாழ்வு ஆரம்பமாயிரும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நம்முடைய குடும்பத்தாருக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வழங்கி அல்லாஹுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்ந்து அவனை சந்தித்து அவன் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய அவுலியாக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.